கும்பாபிஷேகம் ஏன் அவசியம் தெரியுமா? ஒரு கோவில் வெறும் கட்டிடமில்லை, அது உயிருள்ள சக்தி மையம். காலம் செல்ல செல்ல அந்த ஆலயத்தின் ஆன்மீக அதிர்வு மெதுவாக மங்க ஆரம்பிக்கிறது. அமைதிக்காக வெறும் பக்தர்கள் கூட சில நேரங்களில் அந்த சக்தி குறைவாக இருப்பதை உணர்கிறார்கள். அதற்காகவே வேத மந்திரங்களுடன் புனித கலசங்கள் தயார் செய்யப்படுகின்றன. யாக குண்டத்தில் அக்னி எழும்பும்போது அந்த மந்திர அதிர்வு பிரபஞ்ச சக்தியை அழைக்கிறது. பிறகு அந்த சக்தி நிரம்பிய புனித நீர் கோபுரத்தின் மீது அபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த தருணத்தில் ஆலயம் முழுவதும் ஒரு புதிய தெய்வீக ஒளி பரவுகிறது. பக்தர்களின் கண்களில் கண்ணீர், ஆனால் அது துயரமல்ல, ஆனந்தம். கும்பாபிஷேகத்திற்கு பிறகு மனம் லேசாகிறது, உள்ளம் அமைதியை கண்டடைகிறது. இதுதான் கும்பாபிஷேகம், ஆலயத்தின் ஆன்மா மீண்டும் விழிக்கும் தருணம். இப்படிப்பட்ட ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.